சார் என்னதான் சார் நடக்குது இந்த தங்கத்தினுடைய விலையில? தங்க விலை திடீர்னு இறங்குச்சு, திடீர்னு அப்புறம் ஏறுது. தங்கம் வாங்குறதா வேண்டாமான்னு பல பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. சார் ஆனந்த் சீனிவாசன் சார் எங்க சார் போனாரு? அவர் வந்து தங்க விலை வந்து இனிமே குறையவே செய்யாதுன்னாரு. அதை நம்பி தங்கத்தை வாங்கி வச்சுக்கீங்கன்னு சொன்னாரு. நாங்க தங்கம் வாங்க ஆரம்பிச்சோம். திடீர்னு பார்த்தா விலை குறைஞ்சிருச்சு. என் வீட்டுல என் ஒய்ஃப் எல்லாம் திட்டுறாங்க அப்படின்னு ஒரு 4 பேர் எனக்கு போன் பண்ணி, ஆனந்த் சீனிவாசன் சார் எங்க சார் இருக்கிறார், அவர் கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீங்க ஆனந்த் சீனிவாசன் சாரை கூப்பிட்டுருக்கிறோம். தங்கத்தின் விலை திடீரென்று ஏன் குறைந்தது, அப்புறம் திடீர்னு ஏன் ஏறுது, குறையுமா ஏறுமா, வாங்கலாமா வேண்டாமான்னு அவர்கிட்ட கேட்க இருக்கிறோம். அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சொல்லி பயணிக்கலாம். திரு ஆனந்த் வணக்கம். வணக்கம். உங்களால ஒருத்தர் வந்து அவர் வீட்டுல அவர் ஒய்ஃப்ட கடுமையா திட்டு வாங்கி இருக்கிறார். அவர் உங்க வீடியோ பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, தங்கம் வந்து இனிமேல் குறையாது, வாங்கிக்கன்னு நீங்க சொன்னீங்களாம். திடீர்னு 2 நாள் குறைஞ்சிருச்சு. பாருங்க குறைஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க வீட்டம்மா வந்து சண்டை போட்டுருக்காங்க. இப்ப நான் தங்கம் வாங்குறதா வேண்டாமான்னு அவர் கேக்குறாரு. சொல்லுங்க. அதுக்குள்ள 3 நாள்ல ஏறி இன்னைக்கு 10,000 போயிடுச்சு. திருப்பி ஏறிடுச்சு. ஆமா, அதுதான் கன்ஃபியூஸ் ஆகுது. இப்ப இவரு சண்டை போட்டுருக்காரு பொண்டாட்டிட்ட. பாத்தியா என் தலைவன் ஆனந்த் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு இருக்கிறாராம். இப்ப என்ன பண்றது? வாங்க வேண்டிதான். இன்னொரு தட் இஸ் 22 கேரட் கோல்டு 10,000 தாண்டிடும். அது வரைக்கும் நம்மளுக்கு கிளியரா தெரியுது பிக்சர். நான் பேசிட்டு இருக்கும்போது அமெரிக்கால வந்து $3,200 ஒரு அவுன்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு. ஒரு அவுன்ஸ்ல தான் சொல்றாங்க. 35 அவுன்ஸ் 1 கிலோ. ஒரு அவுன்ஸுங்கிறது சுமார் 30 கிராம். அது வந்து $3,200 கிராஸ் ஆயிடுச்சு. வருங்காலத்துல ரூபா விலை குறையும். ரூபாவின் விலை குறைய குறைய கோல்டன் விலை ஏறும். அதனால இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு வந்து 9,500 இருக்கு. அந்த 9,500ல நீங்க வெறும் காயினா வாங்க போறீங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் பண்றதுக்கு 2% போடுவாங்க. அதுக்கப்புறம் 3% ஜிஎஸ்டி போட்டா 10,000 தாண்டிடுச்சு 24 கேரட். பட் 22 கேரட் பாத்தீங்கன்னா 8,750 கிட்ட இருக்கு, மேலேயும் கீழையும். அதுல நீங்க ஒரு 3% போட்டீங்கன்னா அது 9,000 தாண்டிடுச்சு. மேக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 10,000 வந்துடும். பட் அந்த மேக்கிங் சார்ஜ் இல்லாமயே 10,000க்கு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஒரு பொருளாதார அறிஞர்னு ஒரு சர்வதேச பொருளாதார அறிஞர்னு ஐ திங்க் அமெரிக்காவில இருந்து யாரோ ஒருத்தர் சொன்னாரு, ஒரு செய்தி பரவிச்சு. நீங்க கூட அதை பத்தி பேசினீங்க நினைக்கிறேன். அவர் வந்து அடுத்த 35 ஆண்டுகள்லயே ஏதோ சொல்லிட்டார், 35% அடுத்த சில ஆண்டுகளில் தங்கத்தின் விலை 35% குறையும். ஏன்னா தங்கத்தின் கையிருப்பே குறையுது, உலகத்தை புதுசா தங்கம் கண்டுபிடிக்கல, இப்படிலாம் பேசி ஒரு வீடியோஸ் வந்துச்சு. அதை வச்சும் பல பேர் பயப்படுறாங்க. வாங்கி வச்சவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. 35% குறையுமா, அப்படி குறைய வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. அவர் ஏன் அப்படி சொன்னாரு? அவர் கருத்துல உங்களுடைய பார்வை என்ன சார்? வரலாறுல 2 வாட்டி இது மாதிரி ஆயிருக்கு. $850 இருந்து $200 ஒரு வாட்டி ஆச்சு. 1,800 $1,900 இருந்து $1,100 ஆச்சு. இந்த 2 வாட்டியுமே வந்து அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தினத்தினால வந்தது. பட் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த வாட்டி என்ன வித்தியாசம்னா, அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறச்ச கோல்டு ஏறிட்டு, அண்ட் அமெரிக்கா கூட்டுறச்சியும் ஏறிட்டு. நார்மலா அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டினா கோல்டோட விலை குறையணும். அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்ட கோல்டு விலை ஏறிட்டு. ஏன்னா சைனாவோட சென்ட்ரல் பேங்க் வந்து கோல்டுல வாங்கிட்டு இருந்தாங்க. சென்ட்ரல் பேங்க் வந்து கோல்டு வாங்கினாங்க. அங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பஸ்ட் வந்ததுனால சைனீஸ் ரீட்டைலும் கோல்டு வாங்கினாங்க. ஸோ அதனால கோல்டு விலை அப்பவும் ஏறிட்டு. அப்புறம் அமெரிக்கா ரேட் கட் பண்ணாங்க. இப்ப வந்து சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு போர் மாதிரி நடக்குது, வர்த்தக போர் நடந்துட்டு இருக்கு. அதனால தங்கம் ஏறுது. அதுக்கப்புறம் ஃபைனலா அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறச்சியும் தங்கம் ஏறும். ஸோ இன்னும் ஒரு $400 வரைக்கும் தங்கம் ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அதனால 10,000 டெஃபினட்டா தாண்டிடும் நான் சொன்னேன். 1 கிராம் 10,000 தாண்டிடும். ஆமா. பட் அவர் ஏன் குறையும்னாருன்னா, இப்போ சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் பீஸ் ட்ரீட்டி சைன் ஆயிடுச்சுன்னு வைங்க, ஒருத்தர அடிச்சுக்கல. அது மாதிரி 3 பேர் இருக்காங்க. ரஷ்யால புட்டின், சைனால ஜி ஜின்பிங், வாஷிங்டன்ல ட்ரம்ப். இந்த 3 பேருக்குள்ள பொலிட்டிக்கல் டென்ஷன் குறைஞ்சதுன்னா கோல்டு விலை குறையும்னாரு. ஜி ஜின்பிங் செத்து போற வரைக்கும் இனிமே அவர் தான் சைனீஸ் லீடர். புட்டினும் ஏறத்தாழ அது மாதிரி தான். அவங்க 2 பேரும் மாறப்போறது இல்லை. ட்ரம்ப் அடுத்த 3 வருஷத்துக்கு அவர் தான் இருக்க போறாரு. அதனால அடுத்த 3 வருஷத்துக்கு தங்கத்துக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ தங்கம் வந்து 13,000 ரூபாய்க்கு போயிட்டு
திரும்பி 10,000 ரூபாய்க்கு வந்தா நம்மளுக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகாது. இன்னொன்னு, தங்கம் ஏற ஏற ரூபாயின் மதிப்பு குறையும். அவர் டாலர் பழங்கத்துல 30% சொன்னார்னா ரூபாய் 85ல இருக்காது, ரூபாய் 110 120க்கு போயிடும். சோ நீங்க வந்து ரூபாயின் மதிப்பையும் பார்க்கணும். அவர் டாலர்ல சொல்றாரு, இப்ப வந்து டாலர் 85 ரூபாய் இருக்குன்னா 5 வருஷத்துல 120 ரூபாய்க்கு போயிடும். சோ 120 ரூபாய் இருக்கிறச்ச 30% ஃபால் வந்து ரூபாயிலேயே காம்பன்சேட் ஆயிடும். அதனால நீங்க வந்து மெஷர் பண்றது டாலர்ல மெஷர் பண்ணல, ரூபால மெஷர் பண்றீங்க. அதனால அந்த ஃபால் உங்களை பெருசா அஃபெக்ட் ஆகாது. சோ ஓகே, நீங்க ஒருவேளை இந்த இடைப்பட்ட காலத்தில் யாரேனும் சிறுக சிறுக சேமித்து தங்கம் வாங்கி வைத்திருந்தால் கூட அது பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதுங்கிறீங்க, பெரிய வீழ்ச்சியை கொடுக்காதுன்னு. 5 வருஷம் கழிச்சு பெரிய வீழ்ச்சி கொடுக்காது. ஓகே, அடுத்த 3-4 வருஷம் ஏறணும் தங்கம். இப்பவே எங்களோட டார்கெட்டை மாத்திட்டே இருக்கிறேன். எல்லாரும் சொன்னது 3200 போகாதுன்னு, நான் நினைச்சது 3200. இன்னைக்கு சில இடத்துல ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல 3300ல இருக்கு. அது டக்குன்னு ஏறி 3600 வரைக்கும் போகுங்கிறாங்க. 3600 இப்ப போகாட்டாலும் வருஷ கடைசிக்குள்ள போயிடும். 10,000 கேரண்டி. இன்னும் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் ஒரு கால்குலேட் சொல்றீங்க நீங்க. இன்னும் வந்து அமெரிக்க அதிபருடைய ஆட்சி காலத்தெல்லாம் சொல்றீங்க. ஒருவேளை அதன் பிறகு அதுல பெரிய பெரிய தலைகீழ் மாற்றங்கள் எதுவும் நிகழ வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகு அது எப்படி மாறும்? அதுக்குள்ள இப்ப வந்து சைனா மேல ஒரு 145% டாரிஃப் போட்டாரு. ஆமா, டாக்ஸ். ஆமா, அவங்க திரும்பி இவங்க மேல 84% போட்டாங்க. சோ சைனாவும் அமெரிக்காவும் வந்து ஒரு சேர்ந்து ஒரு எக்கானமி டெவலப் பண்ணாங்க. அமெரிக்கால டிசைன் பண்ணி சைனால மேனுஃபேக்சர் பண்ற எக்கானமி. இப்ப அது ரெண்டும் ஆங்கிலத்துல டீகப்பிள்னு ஆயிடுச்சு. இனிமே சைனா அவங்க வழிக்கு போவாங்க, அமெரிக்கா அவங்க வழிக்கு போவாங்க. இதுல பெரிய நஷ்டம் இமீடியட்டா வருது, அமெரிக்காவுக்கு தான் நஷ்டம் வரும். ஏன்னா அமெரிக்காவுக்கு ஏன் நஷ்டம் வரும்னா, அமெரிக்கா தான் நிறைய இம்போர்ட் பண்றது. ஒரு 100 ரூபாய்க்கு அமெரிக்கா இம்போர்ட் பண்ணுதுன்னா சைனா 20 ரூபாய்க்கு தான் இம்போர்ட் பண்ணுது. அதனால அமெரிக்கால நாளைக்கே விலைவாசி ஏறும். பல சிறு திரு பிசினஸ் வச்சிருக்கிறவங்களோட பிசினஸ் இழுத்து மூடுவாங்க. ஸோ அமெரிக்கால தான் நிறைய கிரைசிஸ் வரப்போகுது, அமெரிக்கால ரிசெஷன் வரப்போகுது. அதுல நம்மளுக்கு சந்தேகமே வேண்டாம், இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா. ஓகே, ஸோ இந்தியாவுக்கு பெரிய பெரிய அளவுல இந்தியர்களுக்கு அதனால வாங்கி வச்சவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது இடையில ஒரு 2 நாள் ஏன் குறைஞ்சுது? டக்குன்னு ஒரு 3-4 நாள் டக்குன்னு குறைஞ்சுது, அதுக்கு என்ன காரணம்? அது வந்து ஒரே நாள்ல எப்படி ஒரே சீரா ஏறாது. மார்க்கெட்டுங்கிறது ஏறி இறங்கி தான் போகும். இப்ப நான் திரும்பி இது இறங்கவே இறங்காதுன்னு தான் சொல்ல முடியாது என்னால. 8500ல இன்னைக்கு 8800ல இருக்கிறது 8500க்கு வந்துட்டு அப்புறம் 10,000க்கு போலாம். இறங்கி ஏறும். ஓகே, 300 ரூபாய் இறங்கிட்டு அதுக்கெல்லாம் பயந்தாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அது கரெக்ட், அது ஒண்ணும் பண்ண முடியாது. பட் லாங் டைம்ல நீங்க தங்கம் வச்சிருக்கிறவங்க பயப்பட வேண்டாம் அப்படிங்கறத உங்களால அஷ்யூர் பண்ண முடியுது. சார், உலக அளவுல சொல்ல முடியும். உலக அளவுல தங்கத்தினுடைய தங்கம் வந்து நமக்கு கிடைக்கிறது, ஏன்னா தங்கம் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒன்று என்று வருகின்ற பொழுது அது குறைஞ்சிக்கிட்டு வருது. நம்ம இனிமேல் அவ்வளவுதான், பூமியில இருந்து தங்கத்தை எவ்வளவு தோண்டி எடுக்க முடியுமோ எடுத்துட்டோம், இனி நமக்கு பூமியில் தங்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில கட்டுரைகள் சில காணொலிகளும் கிடைக்கப்படுகின்றன. அது ஒரு கட்டத்துல முடிவுறும் போது ஒரு கட்டத்துல வந்து கார்பரேட்டுகள் சர்வதேச பெருமுதலாளிகள்லாம் சேர்ந்து அவங்க வந்து அவ்வளவுதான் தங்கம் இனிமேல் இல்லை என்று வருகின்ற போது தங்கத்தினுடைய விலையை வந்து அவங்க வேணுமே குறைப்பாங்க, சரிப்பாங்க. இந்த மாதிரிலாம் கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் கூட வருது. சார், 4000 வருஷமா தங்கம் இருக்கு. தங்கம் தான் கேஷ் கரன்சியோட உலக வர்த்தகமே. எல்லாமே 1971 வரைக்கும் எல்லாமே கோல்டால தான் டிசைட் பண்ணப்பட்டது. ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி 3000 வருஷம் பழக்க தோஷம் 40 வருஷத்துல போயிடாது. மனுஷன் 3000 வருஷமா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறான்னா 55 வருஷத்துல அதை மாத்திட முடியாது. அண்ட் இதை இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நடக்கிறச்ச நீங்க நோட்டை அடிக்க நோட்டோட வேல்யூ குறையும். எந்த ப்ராடக்ட் இல்லையோ அதோட வேல்யூ ஏறும். அதனால என்ன ஆகுதுன்னா, முன்னால தங்கம் இருக்கு இன்னும், அந்த தங்கம் எடுக்கிற காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இப்போ ஒரு தங்கத்தை எடுக்கிறதுக்கு $1000 ஆகுதுன்னு வைங்க,
தங்கம் விலை $1000 இருந்தா அதை எடுக்க மாட்டான். இன்னைக்கு $3600 நீங்க கொடுக்குறீங்கன்னா $1000 செலவு பண்ணி $2000 லாபம் பார்ப்பான். சோ தங்கம் விலை ஏற ஏற இன்னும் கீழே போய் சுரண்டி எடுத்து தங்கத்தை மேல கொண்டு வருவாங்க. சோ அது டைட்லி தங்க விலை இறங்கினா ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும், தங்க விலை ஏறினா ப்ரொடக்ஷன் ஏறும். ஓகே 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 ஓகே. இப்ப நீங்க அமெரிக்காவில் ஒரு பெருமளவுல வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வச்சீங்க, சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அப்படின்னு சொல்லி. இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் நிறைய சாப்ட்வேர் துறையில வேலை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த வரி உயர்வு, அமெரிக்காவுடைய நடவடிக்கை, ட்ரம்போட நடவடிக்கை, இந்தியாவின் மீது சுமத்திருக்கக்கூடிய வரி, சைனாவின் மீது, மற்ற நாடுகளின் மீது சுமத்திருக்கக்கூடிய வரியால அங்கே வேலை பார்க்கக்கூடிய மென்பொறியாளர்களுக்கு ஏதும் அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த வேலை சார்ந்த விவகாரங்களில் ஏதும் சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? டெஃபினட்டா ஆகும். அதுல நம்ம சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்களுக்கு அடுத்த இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற கூகுள்ல நூற்றுக்கணக்கான பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த வாட்ச் பிக்சல்னு ஒரு வாட்ச் பண்றாங்க ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர்ல, எனக்கு தெரிஞ்சு பல 100 பேரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. டாட்டாவோட டிசிஎஸ்ல 6,50,000 பேர் வேலை செய்யறாங்க. அதுல வெறும் 600 பேர் தான் வேலைக்கு சேர்த்திருக்காங்க. அதுவும் எப்படி சேர்த்திருக்காங்கன்னா, பல பேர் வயசானவங்க ரிட்டையர் ஆன 1000 பேர் ரிட்டையர் ஆனா 600 பேரை சேர்த்திருக்காங்க. ரிட்டையர் ஆனவனுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம், சேர்ந்தவனுக்கு 1000 கணக்குல சம்பளம். அண்ட் டாட்டால என்ன சொல்லியிருக்கான், நாங்க ஆள் எடுத்திருக்கோம், ஆனா வந்து நாங்க என்ன சொல்றோம்னா சம்பளம் நார்மலா ஏப்ரல்ல இருந்து எல்லாருக்கும் சம்பளம் ஏத்துவாங்க, இந்த சம்பளம் உயர்வுங்கிறதையே 6 மாசத்துக்கு தள்ளி போட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. சோ விலைவாசி ஏறுது, சம்பளம் குறையுது. ஏன்னா என் சம்பளம் அங்கேயே இருக்கு, ஆனா எனக்கு விலைவாசி ஏறுது. சோ ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர், நான் இன்னும் ஜாஸ்தி செலவு பண்ணணும். அதனால டெஃபினட்டா வந்து அமெரிக்கால மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துலயுமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு ப்ராப்ளம் தான். ஐடி இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம், அதை சுத்தி செய்யற தொழில்களுக்கெல்லாம் ப்ராப்ளம். டீ கடை வச்சிருக்கிறவன், காஃபி கடை வச்சிருக்கிறவன், டிரான்ஸ்போர்ட் வண்டி ஓட்டுறவன், அண்ட் அதை நம் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் நடத்துறவன், எல்லாருக்குமே பிரஷர் வரதான் செய்யும். இது நீங்க சொல்றதே ஒரு பதட்டமா இருக்கு. அதாவது மேசராஜினியர்களே, இந்த வரக்கூடிய இந்த ஆனி மாதம் தை மாதத்துக்கு பிறகுன்னு நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு சிக்கல் நீங்கன்னா என்னதான் இப்ப படிக்கிறது. இப்ப பிள்ளைங்க எல்லாம் கம்ப்யூட்டர் படிக்கணும். இப்ப 12th 10 வேற முடிஞ்சிருக்கு, எக்ஸாம் முடிஞ்சிருக்குது. அடுத்தது பிள்ளைங்க ஏதாவது சாஃப்ட்வேர் படிக்கணும், கம்ப்யூட்டர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற காலத்துல நீங்க கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு சிக்கல், சாஃப்ட்வேர் வேலைக்கு சிக்கல் அப்படின்னீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் என்னதான் படிக்க வைக்கிறது சார்? நான் வந்து இருக்கிறத யதார்த்தத்தை சொல்லி நான் உங்களை சும்மா பிரச்சனை, சர்வதேச பிரச்சனை நீங்க சுட்டி காட்டுறீங்க. ஓகே, வருத்தம் என்னன்னா எனக்கு பொய் சொல்ல தெரியாது. அதனால வந்து என்ன உங்களுக்கு 10 வருஷமா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த 10 வருஷத்துல நான் இன்னைக்குமே பொய் பேசினது கிடையாது. அண்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன், அதை தப்பா போலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லுவேன், தப்பா போலாம். சோ எனக்கு தெரிஞ்சது இதுதான், இதுதான் ப்ராப்ளம். இப்போ சீஃப் மினிஸ்டரை பார்க்கும் போதே அவர்கிட்ட என்ன சொன்னேன், வருங்காலத்துல பெட்ரோல் டீசலோட யூசேஜ் குறைஞ்சிடும், அதனால ஸ்டேட்டுக்கு பண்ண போற வருவாய் குறையும். இப்ப பெட்ரோல் டீசல் குறைய அதுல இருந்து கலெக்ட் பண்ற வருவாய் குறையும். ஏன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஏறும், எலக்ட்ரிக் ஆட்டோ ஏறும், எலக்ட்ரிக் லோடு வண்டி ஏறும், கார் ஏறாது. இமீடியட்டா ஸ்கூட்டர், இந்த குப்பால் லாரி மாதிரி எல்லாரும் இந்த டெலிவரி தான் எலக்ட்ரிக் வண்டியில பண்ணுவாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து உங்களோட பெட்ரோல் டீசலோட யூசேஜை ரெவன்யூ குறைக்கும். அதுக்கு நீங்க ஏதாவது ஆல்டர்னேட் சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ பார்க்கணும் அப்படிங்கிற என் கருத்து அவர்கிட்ட சொன்னேன். அதுதான் நான் அவர்கிட்ட 1/2 மணி நேரம் பேசினேன். ஆஸ் அ பொருளாதாரம் தெரிஞ்ச அறிஞ்சவனா நான் என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு எந்த ஏரியால ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்றதுதான் நான் சொல்றேன். நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப என்கிட்ட வர பசங்களுக்கு எல்லாம் நான் டாக்டர் படிக்காதன்னு சொல்றேன். இன்னைக்கு முழு எனக்கு தெரிஞ்ச ஞானத்தோட சொல்றேன், 10 வருஷத்துல டாக்டருக்கு வேலையே இருக்காது.
எஸ்பெஷலி எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டருக்கு வேலை இருக்காது. ம் அதுக்கப்புறம் வந்து எம்டின்னு ஒண்ணு படிக்கணும். ம் அதுலயே சில செக்ஷனுக்கு தான் வேலை இருக்கும், ம் நிறைய செக்ஷனுக்கு வேலை இருக்காது. போன வருஷமே அந்த சீட் எல்லாம் 0 வேல்யூக்கு வந்துருச்சு. ம் இப்ப எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, ம் நிறைய பேர் என்கிட்ட வராங்க, 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து ம் பசங்களை டாக்டர் படிக்க வைக்கிறவங்க எல்லாம் ம் இன்னொரு 10-15 வருஷத்துல அந்த பசங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது. ஏன்னா ம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் பெட்டரா சொல்லும். ம் இப்போ இப்பவே என்ன ஆகும்னா, இப்போ உங்க கை ஃப்ராக்சரா இல்லையான்னு பார்த்து சொல்றது, ம் எக்ஸ்ரேயை பார்த்து கம்ப்யூட்டர் பெட்டரா சொல்லும். ம் அதனால நீங்க வெறும் சாஃப்ட்வேர் வேலை மட்டும் ப்ராப்ளம் ஆகாது, ம் பல வேலைகள் ப்ராப்ளமா போகுது. ஓகே எம்பிபிஎஸ் மட்டும் படிச்சவங்களுக்கு ப்ராப்ளம் தான் டெஃபினட்டா. ம் அடுத்து அதனால எம்எஸ்ஓ என்ன எப்படியோ படிக்கணும். ம் அதுக்கு இன்னும் செலவு ஜாஸ்தி. ம் ஆமா ஏன்னா 100 எம்பிபிஎஸ் சீட் இருக்குன்னா 10 எம்டி சீட்டு தான் இருக்கு. ஆமா இப்ப இது வந்து பல் டாக்டர்ல அது மாதிரி ஆயிடுச்சு. ம் தெருவுக்கு 4 பல் டாக்டர் இருக்கான். ம் இப்ப எங்க தெருவிலேயே ம் எங்க ஏரியாலேயே நான் ஒரு 10 பல் டாக்டர் எண்ணேன். ம் 1 கிலோமீட்டர் போறதுக்குள்ள 10 பல் டாக்டர் இருக்காங்க. எஸ் ஸோ நீங்க என்ன படிக்கணுங்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும். ம் அதே மாதிரி நம்ம ஊர்ல இருந்து போய் வெளிநாட்டில் நிறைய பேர் படிக்கிறாங்க. ம் என்னோட ஐடியா நான் திரும்பி சொல்றது, அன்லஸ் நீங்க ஒரு பெரிய ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ், ஹார்வர்டு இது மாதிரி ஒரு டாப் 100 யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த டாப் 100 யூனிவர்சிட்டி தவிர வெளிநாட்டுல போய் படிக்கிறதுல அர்த்தம் கிடையாது. ம் இவங்கெல்லாம் என்ன நினைச்சு போறாங்கன்னா, அங்க போய் அப்படியே இருந்து எப்படியாவது அங்கேயே செட்டில் ஆயிடலாம், வேலை வாய்ப்பு அங்க பெட்டரா கிடைக்கும், அதுக்காக பசங்க வந்து கடன் வாங்கி நிறைய அப்பா அம்மா அங்க அனுப்புறாங்க. ம் அது வேலைக்கு ஆகாதுங்கிறது என்னோட கருத்து. ஓகே அப்ப இப்ப இப்ப என்ன படிக்க வைக்கலாம்னு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன். இது இந்த துறைகளுக்கு ஃபியூச்சர் இருக்குங்கிற மாதிரி ஏதாவது ஐடியாஸ்? எனக்கு எக்ஸாக்டா என்ன படிக்கணும்னு நான் சொல்ல, ம் 2 மெத்தட் இருக்கு. ம் ஒன்னு பெனைன் லேர்னிங் என்வாயர்மெண்ட்னு சொல்லுவாங்க, அது கம்ப்யூட்டர் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிடும். ஆக்டிவ் லேர்னிங் என்வாயர்மெண்ட்னு இருக்கு, வேற கம்ப்யூட்டரால அந்த வேலையை செய்ய முடியாது. ஒரே வேலையை திரும்பி திரும்பி செய்யணும்னா கம்ப்யூட்டர் ரொம்ப ஃபாஸ்டா செஞ்சிடும். ம் கொஞ்சம் நீங்க யோசிச்சு வேற மாதிரி பண்ணணும்னா கம்ப்யூட்டரால பண்ண முடியாது. ம் இப்ப நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தங்கம் வாங்கலான்னு ஒரு 10 பாயிண்ட் சொல்லும், தங்கம் வாங்க வேண்டான்னு 10 பாயிண்ட் சொல்லும். எஸ் நம்ம தான் வந்து அதை பார்த்து எது கரெக்ட்னு டிசைட் பண்ணணும். ஓகே ஓகே அது மாதிரி வேலைகள் சர்வைவ் ஆகும். ஓகே ஓகே ஆனா ஓகே நான் படிச்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ், நான் புரியுது. பொருளாதாரம் படிக்கல, எஸ் நான் படிச்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ். முன்னாள் பிரதமர் மாண்புமிகு மன்மோகன் சிங்கோட இன்ஸ்பிரேஷன்ல நான் கம்ப்யூட்டர் சயின்ஸை விட்டுட்டு நானா சொந்தமா எக்கனாமிக்ஸ் கத்துக்கிட்டேன். ஓகே அது ஒரு 20 வருஷம் நான் எக்கனாமிக்ஸ் படிச்சேன். நானா சொந்தமா புஸ்தகத்தை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கத்துக்கிட்டது. ஓகே ஓகே பட் சோ இது மாதிரி துறைகள் இருக்கும். ம் இப்ப மெடிசன்லயே வந்து சிலதை கம்ப்யூட்டரால பண்ண முடியாது, ம் அது மாதிரி செலக்டான வேலைகள் மிஞ்சும். ம் ஓகே இப்போ நீங்க மீடியால இருக்கீங்க, ம் செந்தில் வேலுக்கு ப்ராப்ளம் வராது. ம் அது மாதிரி இண்டிவிஜுவலா பண்றவங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இப்போ நான் செந்தில் வேலை கம்ப்யூட்டரை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ம் செந்தில் வேல் மாதிரி ஒரு உருவத்தை கொண்டு வர முடியும். ம் பட் செந்தில்வேல் நினைக்கிறத பேசினாதான் மக்கள் பார்க்க வருவாங்க. ம் சோ இண்டிவிஜுவல் ஆளை என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகே அந்த மாதிரி வேலைகளை ஓகே. ஆனா இப்ப நியூஸ், டிவி, பேப்பர் அதெல்லாம் செத்து போயிடும். ம் நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது. எஸ். ம் இனிமே பேப்பர் யாரும் படிக்க மாட்டாங்க, ம் டிவி பார்க்கறது கம்மி ஆயிடும். ம் பட் உங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்கல்ல, ம் உங்க ஒப்பீனியனை கேட்கணும்னு ஒரு கும்பல் இருக்கும். ம் அதனால உங்களை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகே. சோ தனித்துவமான ஆற்றல்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய கல்வியாக பாருங்க. நீங்க எதை படிச்சாலும் உங்களுடைய தனித்துவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், தனித்துவமான ஆற்றல்கள் அப்படிங்கிறத வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதாகத்தான் நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமா, இதுதான் சொல்ல. அதாவது ஒரு வேலைக்கு போனோம், அப்படியே பெஞ்ச் தேய்ச்சி ஒரு
30 வருஷம் இருந்தோன்னு அப்படி இருக்க முடியாது இனிமேல். கண்டிப்பா கண்டிப்பா ஆனந்த். தங்க விலையில் ஆரம்பித்து பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன படிக்கணும் என்பது வரை பல்வேறு விடயங்களை ஆழமாக, தெளிவாக, எளிமையாக தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக விளக்கினீர்கள். உங்கள் தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி சொந்தங்களோடு இணைந்தீர்கள். நெஞ்சம் நிறைந்த நன்றி. நன்றி. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்கு. அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.